ஸ்டாலின் நினைக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்சி இருக்கும். ஸ்டாலின் இந்த ஆட்சி என்னைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆட்சி கவுந்துரும். அப்போ திருச்சி எலெக்ஷன் வரைக்கும் சீக்கிரமா இந்த 25 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் தாவேக்காவை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து காலி பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த தடவை தாவேக்கா ஜெயிச்சு வெற்றி பெற்றது சொந்த செல்வாக்குலையோ மக்கள் செல்வாக்குலையோ இல்லை. அவருடைய ஓட்டு சதவீதம் 12% தான். திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் ஒன்றை காலை வாரி கொண்டு இவருக்கு வாக்களித்தன. அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றை காலை வாரி கொண்டு இவருக்கு வாக்களித்தன. அதிமுகவும் திமுகவும் வேண்டாம் என்ற மனநிலையில் உள்ள 10% இவருக்கு ஓட்டு வாக்களித்தார்கள். இப்படி தான் அவருக்கு ஓட்டு சதவீதம் கூடிச்சு. டிஜிட்டல் மீடியாவை வச்சு, டிஜிட்டல் ஆன்லைன் மீடியாவை வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணி, ஸ்கேம் மூலியமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அந்த ஸ்கேமை அவரே பதவியேற்றுக்களை ஒத்துக்கிட்டு, குட்டீஸ் வணக்கம், உங்களால் தான் இந்த வெற்றி சாத்தியம்னு சொல்லிட்டாரு. குட்டீஸ் எல்லாம் சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்காரு. என் பேத்தி 6 வயசு, நான் 15 நாள் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு வர்றேன், ஓட்டு கேட்க போகிறேன், தாத்தா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுது. புரியுதா? இது ஒவ்வொரு வீட்லேயும் நடந்திருக்கு.